நான் கேளுங்க மேடம். வாயை உடைச்சிடும் பாத்துக்க. இவ்வளவு தூரம் கூட்டு வந்தது காரணமே நீ தாண்டி. நான் கூட நீ பெத்தபடிக்கிற பொண்ணு அதுதான் வைய. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நீங்க தான் மேடம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும்? இவ்வளவு கல்யாணம் பண்ண மேடம். இப்ப எனக்கு இப்ப பிடிக்கல. இப்ப இவ கூட தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். உன் பேர் என்னம்மா? சொப்பன சுந்தரி மேடம். சொப்பன சுந்தரி. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குது, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதானே நான் இவரை வேணும்ன்றேன். மிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் பரசு மேடம். ஏம்பா பரசு, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியே, இது நல்லாவா இருக்குது? அது நல்லா இல்லன்னு தான் மேடம் நான் இவ கூட பேசிட்டு இருக்கேன். நல்லா இல்லாம பெத்துக்கணும் அந்த பொண்ண. என் மூஞ்ச பாருங்க மேடம். இந்த இவ மூஞ்ச பாருங்க, அவ மூஞ்ச பாருங்க. எதனா ஒத்து போதா? என் மேல சொல்ல போறியா? நல்லா இருக்குதா? ஏமா ஆள்ற? பொம்பளை பொண்ணுன்னா தைரியமா இருமா. என் புதுசா எனக்கு வேணும் மேடம். இந்த பொண்ணு வளர்க்குது, எனக்கு ஒரு புதுசம் வேணும் மேடம். மேடம் நான் ஒன்னும் ஒரு ஐடியா சொல்றேன் மேடம். சொப்பன சுந்தரி, என்ன ஐடியா சொல்ற? அதுதான் கேக்குது, ஒரு புதுசம் கேக்குது. ஆமா, தோக்குறாரு பாருங்க என் முதல் பசன். அவர் ஒன்னும் கட்டிக்க சொல்லுங்க. ஏய், நான் யாரை கட்டிக்கணும் யாரை கட்டிக்கூடாது நீ சொல்லக்கூடாது. எனக்கு விருப்பப்பட்டா நான் கட்டிப்பேன். எப்படி பேசுறாங்க பாரு உன் பொண்டாட்டிய. கம்முனு என்னதான் தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஏம்பா பரசு, நீ சொப்பன சுந்தரிய எப்ப பார்த்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நான் ஆட்டோ ஓட்டுறேன், அது நிக்குது பாருங்க ஆட்டோ. நான் கோணத்தெரு வழியா போகும்போது இது அடிக்கடி என்கிட்ட லிப்ட் கேட்கும். லிப்டா கேக்கும்? ஆமா மேடம். காசை கேட்டா கணக்குல வச்சுக்கோ கணக்குல வச்சுக்கோன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன, 2 மாசம் இப்படியே போய் போய் கணக்குல 10,050 ஆயிடுச்சு. 10,050? ஆமா மேடம். கேட்டேன் இல்லன்னுச்சு. அப்புறம் ஒரு டீலிங் ஒண்ணு சொல்லிச்சு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன டீலிங்கு? 3 சக்கர ஆட்டோ நீ வச்சுன்னு இருக்கிய, என்னையே நீ வச்சுக்கச்சு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் காசுக்கு நான் இவளை வச்சுக்கிட்டேன். இத வீட்டுல வந்து சொன்னா ஆச்சு மூச்சுன்னு கத்துறா இவ. ஏமா, உன் புருஷன் நல்லதானே பண்ணிக்கிறான், 10,000 ரூபாய வாங்க முடியுமா? இருந்தாலும் அவரு எனக்கு வேணும். நீ சொல்றது ரொம்ப தப்பு ரம்யா. அவன் உனக்கு வேணாம். மேடம் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சு விடுங்க மேடம். நாங்க ஜாலியா ஊட்டி கொடைக்கானல்ல போனோம். என்ன சொப்பன சுந்தரி, அதுக்குள்ள அவ்வளவு அர்ஜென்ட் பண்ற? பின்ன தோணு பேசுங்கிறீங்களா? மேடம், நான் 2 வார்த்தை பேசலாமா? பேசுடாயப்பா. உன் பேர் என்ன? டிங்கர் பாபு. சொல்லு டிங்கர் பாபு. உன் பொண்டாட்டி அவனை வச்சுக்கிறா, என்ன பண்ணான்? மேடம், அவங்க 2 பேரும் எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். நான் வேணா அவங்க கூட தங்கிக்கிறேன். ஏய் டிங்கர் பாபு, என்னடா பேசுற? இதெல்லாம் ஒரு பேச்சா? தவிர எனக்கு கோவம் வந்தா அவ்வளவுதான். எனக்கு சோத்துக்கெல்லாம் யாரா வெயிட் பண்றது? மேடம் இதெல்லாம் ஒத்து வராது மேடம். என்னையே சொப்பன சுந்தரி தனியா அனுப்பிச்சு விடுங்க மேடம். அப்ப எனக்கு போனுங்க வையே. இங்க பாரு, அப்படி போய் அப்படி போ, வை பெருசாகுது. எப்பா நான்ப்பா இப்படி பண்ற? பாரு, அப்பான்லாம் என்ன கூப்பிடுற வச்சுக்காத. வேணா இவனை வேணா அப்பான்னு கூப்பிடு. ஏண்டா நீ பெத்து படுறதுக்கு நான் அப்பாவா? ப்ளீஸ், அவர்தான் புரிஞ்சுக்காம பேசுறாரு, நீனா புரிஞ்சு பேசுங்களேன். புரிஞ்சு பேசணுமா? என்ன சொல்ல வர? அவர் இல்லாத ஆயிடுச்சுன்னா நீ தானே எனக்கு. கரெக்ட். உன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிறான் இல்ல, அவன் பொண்டாட்டி நீ வச்சுக்கோ. அவ்வளவுதான், பிரச்சனையே இல்ல. கிளம்பு போலாம். ஒத்துக்க முடியாது. எங்க அப்பா வர்றாரு, அவர்கிட்டயே பேசுங்க. யார் அவங்க அப்பா? வா பாப்பா உட்காருப்பா. என் குடும்பத்துல பல பிரச்சனை ஆகுதுங்க, நீ தான் தீர்த்து வைக்கணும். டேய் பிஞ்சு கண்ணா, என்ன தெரியல? அடடா, மேலாம நிக்கியா? ஆமாடா, உன் கூட சுத்தின நாட்கள் எல்லாம் வந்து வந்து போவோம் எனக்கு. நான் கூட பாட்டெல்லாம் உனக்கு ஏதி வச்சிருந்தேன், ஞாபகம்தா? தெரியுமே, ஒரு வாட்டி பாடுறா. கண்ணே கனியே மணியே முத்தே வா. பாத்தீங்களா மேடம், இவனு குடும்பமே துபாய் ஒரு குடும்பம் மேடம். அப்பன்ல இருந்து புள்ள இருந்து எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஷட் அப். அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். மேடம் சட்டு புட்டு முச்சு விடுங்க மேடம். நான் மேடம் இப்படி இழுக்கிறீங்க? சரி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போறீங்க? என்ன மேடம் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் பப்ளிக்ல கேப்பீங்க? ஆட்டோல நாங்க 2 பேரும் எங்க ஊர் சுத்துவோம். அதுக்கு எங்க வீட்டு மருமக தான் கச்சடா. இங்க பாருங்க பிஞ்சு கண்ணு, இவ விருப்பப்பட்டுதான் என் கூட வந்தா. நான் ஒன்னும் கம்பல் பண்ணல. என்னடா சொல்ற நீ? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருந்துக்கிட்டோம். என்னைய கூப்பிட்டு படி சொல்றேன். அதுல வேலைக்கு ஆகாது. ஒன்னாவது கூட போ, குதிரை முக போட்டு பாரு. யார பார்த்து குதிரை முகன்றா நாடியா? ஏய் ரவுண்டு கட்டி அடிப்பீங்க, நான் திமுறா? என் புசனை வச்சுன்னு என்னையே தான் நம்ம பேசுறியா? பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இல்ல பலான்னு கொடுப்பேன். பின்னாடி குடுக்குறேன், நானே குடுக்குறேன். ஏய் ஏய், முன்னாடி என் கண்ணு முன்னாடி என் சொப்பன சுந்தரி மேல கை வைக்கிற? அவன் மேல நான் உன் மேல கை வைப்பேன்டா.
ஏய் நீ பண்றது சரியில்லை அவள்தான் தெரிஞ்சுக்கோ. என் வீட்டுக்காரன கையில வச்சுக்கின்னு என்னையா அசிங்கமா பேசுவியா? ரம்யா இதெல்லாம் சரியில்லை. நான் சரியில்ல, நீயே ஒரு துப்பாக்கிறா. மேடம் பைத்தியம் முத்தி போச்சு மேடம், இவன் எல்லாரையும் அடிக்கிறான் மேடம். பைத்தியம் முத்தி போச்சு சொன்னா பைத்தியம். ஏய் எல்லாரும் மாட்டிக்கிறா, இது உன் தலைய மாவு பேசியிருந்தான். ஏய் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். நீ உங்க வீட்டுக்கு போ, நீங்க 2 பேரும் ஒண்ணா போங்க. ரொம்ப நன்றி மேடம். சொப்பன சுந்தரி வா, இனிமேட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஏய் என்ன பாக்குற, என்ன அடிச்சல்ல, இதாண்டி உனக்கு தீர்ப்பு. ரம்யா வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னப்பா பேசுற? அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லடா, நம்ம தான் ஆதரவு தரணும். ஆமா, இவர் எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்பாரு. ஏஞ்சி அம்மா வா போலாம். உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாடி, வா பாத்துக்கலாம் வா. நான் சொல்றதெல்லாம் சோக்கு, இங்க வரவு புருஷன்லாம் வீக்கு. நன்றி வணக்கம். பசுமாமா ஒரு பாட்டு பாடு. பாடுறேன் செல்லம். சுந்தரி சொப்பன சுந்தரி தான் என்னடி உனக்கு என்ன வேணும்? நீ பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அடடா சொப்பன சுந்தரி, நீயும் பாட்டு பாடுறியா? இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. உன் புருஷனும் தொல்லை இல்ல, என் பொண்டாட்டியும் தொல்லை இல்ல, ஜாலியா இருக்கலாம். சே இந்த ஆட்டோ தயாரிக்கிறேன், முன்னாலே 2 சீட்டு குத்துந்தா நல்லா இருந்திருக்கலாம் மாமா. அடா அடா அடா, எப்படி உனக்கு எல்லாம் அந்த மாதிரி தோணுதுன்னே தெரியலையே. எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது செம்ம பவர்ஃபுல்லானது. சொப்பன சுந்தரியும் இந்த பரவசம் சேர்ந்தா கொண்டாட்டம் தான். செல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடி சுதும்பு கருவாடுமா. நான் ஆட்டோ நிறுத்து நிறுத்து. என்னடா ராகித்தே, பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்த்து குத்தா ரொம்ப நாள் ஆச்சா? என்ன 2 பேரும் ஒன்ன சேர்ந்தீங்க பொழுது? ஆமா ராகித்தே, அந்த சொல்வதெல்லாம் சோக்கு ப்ரோக்ராம் போனேன். ஒரு வழியா அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இவளை தட்டி தூக்கின்னு வந்துட்டேன். நான் சொப்பன சுந்தரியா ஜாலியா கட்டிங்க பொழுது. ஏதோ கண்ணடிச்ச மாதிரி இருக்க. கண்ணுல லைட்டா தூசி உண்டுக்குது. வாடா இதா உக்காரு, போற இடத்துல இறங்கி சொல்றான். அவன் ஏதோ பக்கத்துல வந்திருக்காமா, அவனே அம்மா கூட்டுட்டு நீ போறாகித்த. இல்ல இல்ல, எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நானும் நீங்க போற இடத்துக்கு தான் வரேன். உட்காந்துக்கிட்டா? சரி வா உட்காரு. ஆனா இங்க வேணாப்பா, நான் பின்னால உட்காந்துக்கிறேன், இடம் கேலியா இருக்கு. பின்னாடி உட்காந்துக்கினியா? சரி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. ஏன்பா இடிக்கு உட்காந்துக்கிற? இடிக்க உட்காந்த மாதிரியா தெரியுது? உனக்கு எதுனா தெரியுதா? இல்ல இல்ல ஒண்ணும் புரியுதியா? என்ன பாக்குற? போ போ. பாத்து போப்பா. டேய் இங்க பல்ல மேல சிமெண்ட் ரோடு, இது என்னடா இது? ஏய், நீ பழத்துல விட வச்சுதான் நான் மேல விழுந்துட்டேன். சாரி சொப்பன சுந்தரியா. பரவாயில்ல, மேல பத்துக்கோ. மேல பத்துக்குவா? டேய் என்னடி இது? சும்மா தான் பாவம், தூங்கட்டும் விடா. இந்த ஊர் தானம்மா? இல்ல விழுதோ. உள்ள யாரா? வெளியே வாங்க, வெளியே வாங்க. என்ன யார் அது வெளியில சத்தம் போட்டுனுக்குது? என்ன மாப்பிள, என்ன இதெல்லாம்? என் பொண்ணு இதுக்காக கட்டி குத்தான். இந்த பாருங்க, எல்லாம் சொல்வதெல்லாம் சோக்கு நிகழ்ச்சியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து கத்தி நிக்காதீங்க. என் பொண்ணுக்கு என்ன குறை? இந்த பூத பூஜை புடிச்சுங்கிற என்ன இதெல்லாம்? யார பூத மூஞ்சின்றா? இந்த பாரு அப்படியே சப்பாத்தி அமுக்கிற மாதிரி அமுக்கி போடுவேன். வாடியா, என் வாழ்க்கையில பங்கு போட்ட வர்த்தாது மூஞ்சா. யார வத்தாசி மூஞ்சின்றா? அடி வாடி குதிர முக்கிய. ஏன்பா ஆள் பார்க்க நல்லா தானே இருக்கிற, இது ஒரு மூஞ்சின்னு இதை இழுத்துட்டு வந்திருக்கிறியே. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சோம்பா பத்தி தலையா, இங்கெல்லாம் உனக்கு நேரத்துக்கு வேலை? உனக்கு புருஷன் இருக்கிறான், வேற ஒருத்தர் புருஷனை இப்படி இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறியா? இது நல்லா இருக்கா? கேளுங்க தாத்தா, நல்லா வருது மாதிரி கேளுங்க. ஆத்தால பொண்ணு பிளான் போட்டு தான் வந்துக்கிறாங்க. மாப்பிள இது மாதிரி தான் நீ நல்லா இருக்க மாட்டேன் மாப்பிள. என் பொண்ணு வயிறு எடுத்து மாப்பிள. வயிறு எஞ்சா போயா 2 லிட்டர் தயிர் குடிக்க சொல்லு. மூஞ்சா பாரு, அது மூஞ்சா. என்ன எப்படி எல்லாம் கேக்குறா, பாத்துட்டு சோமாக்குறீங்களா நீங்க? இவன் என் பொண்டாட்டி, நீ யாரோ? பாய் பாய். தம்பி நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல, பார்த்து நடந்துக்கோ. ஏங்க, நான் பார்த்த நடப்பேன் இல்ல பார்க்காமே நடப்பேன், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பலாம். நெக்கில் அக்கல் வச்சுக்கிறான் பாரு, வருவாய் பையன். அடியே என்னையா வறுபோக்கின்ற வரி குதிரை மூக்கி? டார்லிங் வேற எதுனா அசிங்கமா திட்டு டார்லிங். நீ சொல்லி நான் திட்டாம இருப்பேனா செல்லம்? இதோ திட்டுறேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சி, அது சொல்றதுன்னு கேட்டுக்கிற பாரு. என்னடா இதெல்லாம்? இவ சொல்றதான் நான் கேட்பேன், புரியுதா? கிளம்பு, காத்து வரட்டும். மாமா இவன் பண்ண அழகுதான்ட்டுக்க எப்படி ஆக போறான் பாரு. நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுங்க.
சாபம் விட்டு போதுங்க. மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏற்க நீங்கள் போட வேஷமா? மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே. உத்தமனா வாழ்ந்து வந்தேன், தப்பு தண்டா ஏதும் இல்ல, ராகித்துனா யோகியும் தான். நித்து ராகித்த என்ன அதெல்லாம் பழண்டா மாப்பிள. ஏய் இங்க இருக்கிற நானு, உன் கண்ணு அங்க போகுது. இன்னைக்கு அழகா இருக்குல்ல சொப்பன சுந்தரி. இந்தா சொப்ப. தேங்க்ஸ். சுந்தரி சொப்பன சுந்தரி நீதான், என்னையே பார்க்கிற ஒரு மாதிரி. நீ தேடும் செவந்தி பூவு நான். ஏய் என்ன சொப்பன சுந்தரி இதெல்லாம்? அவரு பாட நான் பாட எப்படி இருக்குதா? இதெல்லாம் நல்லா இல்ல சொப்பன சுந்தரி. டேய் ராகித்தே, அப்பப்போ வீட்டு பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காத. இதெல்லாம் நீ சொல்லாத. சொப்பனம் நான் வீட்டு பக்கம் வரட்டுமா வேணாவா? நீ எப்பனா வரலாம். என்னது அப்பனா நீ என்ன சந்தேகப்படுறியா? அது இல்லம்மா. நீ என்ன சந்தேகப்படுற, அதான் உண்மை. அப்படிலாம் இல்ல செல்லம், புரிஞ்சுக்கோ. அவன் தினம் ஊட்டாண்ட வரணும், அப்பதான் நான் புரிஞ்சுப்பேன். கரம் பூச்சவ கன்றாய் பூச்சவ, இவன் எதுக்கு நம்ம வீட்டாண்ட வரணும்னு நினைக்கிறான்னு தெரியலையே. சொல்லுங்க, உனக்காக என் புருஷெல்லாம் விட்டு வந்துக்கிறேன். நான் மட்டும் என்னம்மா, என் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் விட்டு தானம்மா வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது, அவன் நம்ம கூட இருப்பான். என்ன சொல்றீங்க? எனக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? டேய் மாப்பிள, நீ எப்போ வீட்டுல இல்லைன்னு சொல்ல, அப்போ மட்டும் நான் வரேன். டேய் என்னடா பேசுற நீ? இல்ல மாப்பிள, நான் வந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டதுல, அதனாலதான் நீ இல்லாதப்ப நான் வந்துட்டு போறேன். ரைட், சொல்றது கரெக்ட் தான். என்ன சொல்றா? இது சரிப்பட்டு வராது சொப்பனம். சரிப்பட்டு வராதா? ஏய் என்னடி அஷ்ட அடிப்பண்டா ராகித், பாத்துக்கோ. சாரி மாப்பிள. ராகித் அப்படியே வச்சு உள்ள தள்ளி கழட்டிடலாம். ஓஞ்சா இப்ப என்ன பண்றது ராகித்? இவனுக்கு மயக்க ஊசி அதிகமா போட்டு கோமாக்கு போக வச்சிடலாம். சூப்பரான ஐடியா, நம்மளுக்கு பிரச்சனை வராதுல்ல. உயிர் போனாதான் பிரச்சனை, உயிர் போலன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப இவனை தூக்கி குடான்ல போட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா சொப்பன சுந்தரி, நீ யாரோ நான் யாரோன்னு தான் இருக்கணும் இப்பத்துக்கு, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம்? இப்பதான் ஊருக்கு போலீஸ் சாமியார் அதிகமா இருக்கிறாங்களே, சாமியார் வேஷம் போட்டுறியா? நான் சாமியார் வேஷம் போட்டா நம்புவாங்கன்ற. நம்ம நாட்டுலதான் போலீஸ் சாமியாரை நம்புற மக்கள் அதிகமா இருக்காங்களே. நல்லதா போச்சு, சூப்பர். ஜல்லமா எப்படி வேணாலும் ஆடு, இவனை இப்ப ஏதாவது வச்சு மூடு. காலப்புடி. அடடா, நட என்ன அழகு, உடை என்ன அழகு, மூக்கு என்ன அழகு, முகம் என்ன அழகு. ராகித்த, உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். அதான் உன் பின்னாலே அந்த பரிசு சுத்தி இருந்திருக்கான் போல இருக்கு. எப்படியோ அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் போட்டோம். என்ன அவனை பொண்டாட்டி வந்து தான் கத்தும் போலுக்குதுடா. அதெல்லாம் விடு, அதை பத்தி எதுக்கு பேசின்னு கிடக்குற? ஆனா ஒண்ணு, நம்ம வெளியில அக்கா தம்பி மாதிரி தான் பழகணும், புரியுதா? புரியுது ராகித்தா, அப்பதான் நம்புவாங்க. அதுக்கு தானே சொல்றா? ஆமா. ஆனா யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம கொஞ்சிக்கலாம். ஆனா ஒண்ணு, உனக்கு மூஞ்சி தான் மொற அகலக்குது சொப்பனம். என்ன பட்டி ஓவரா தேய்ச்சிட்டியா? லைட்டா. இது லைட்டா? ஆனா ஒண்ணு, 1000 வாட்ஸ் பல்பு போட்டா கூட நீ லைட்டா இருப்ப பொழுது. அதை விடு ராகித்தா, அங்க போறேன், என் பையன் மாமனார் வரான். வேற வழியே இல்லை. சாட்சிக்காரன் காலில் உயரும், சண்டைக்காரன் காலையே ஊந்துடலாம். பலன்னு மண்டியில பெட்ரோல் மாசம் லைட் கட்டின்னு வர மாரி வரானா, ஏன்னா பிரச்சனை பண்ண போறான். சொப்பனம் என்ன மறந்துட்டியா? உன்ன மறக்க முடியுமா? நானும் உன் பையனும் வீட்டுல இருக்கும்போது கடலுக்கு ஒழிச்சியா? அதெல்லாம் விடுமா, அது என்ன இருந்தாலும் நான் மாமனாருமா. எங்க உங்க பையனே வானான்னு ஒதுக்காச்சு, அப்புறம் தான் நீங்க மாமனாரு. அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதெல்லாம் விடுப்பா, இனிமேல் மருமகிட்டே வாழ்க்கை தள்ளி அனுக்கிறேன்பா. என்னக்கா இப்படி சொல்றாரு? தெரியலையா? நீ துண்டு சோத்துல கொஞ்சம் போட மாட்டீங்களா எனக்கு? சரி விடு ராகித், சேர்த்துக்கலாம். வீடு பெறதுக்கும் கோயம்பு வைக்கிறதுக்கும். எவ்வளவு நல்ல மனசு எங்க மருமக சொப்பன சுந்தரிக்கு. சரி போய் வீடு வாசல்லாம் பெருக்க, அப்புறமா குழம்பு வை.
ஹேய் நான் இந்த ஆள் வேற சேர்த்துக்குண்ணா. கம்முன்னு எதுக்காவது யூஸ் ஆகும். அடடா அடடா, பாக்குறது மங்களகரமா இருக்கு, தெய்வமே நிக்கிற மாதிரி இருக்குதே. என்ன சொல்றாங்க? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. என்னம்மா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டீங்க? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா அந்த முஸ்லிம் மண்டியான ஆசீர்வாதம் பண்ண சொல்றான்? சரி சரி, அந்த தும்பிக்கை ஏத்தி இப்படின்னு பண்ணுங்கம்மா பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. நல்லா இரு, என்ன கை வைக்குதா? அது முசைக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க கை வச்ச உடனே தலையில முடியே வளர்ந்துட்டா மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. என்னடா இதா? தெரியல, உன்னை கடவுளா பாக்குது இந்த பெருசு. உண்டி எங்க இருக்குது? உண்டி எங்க இருக்குது? தோக்குது பாருங்க. வரமா, உங்க போன ஊர் எங்கும் நான் பரப்புறேன் பாருங்க. அந்த ஆளே வந்தா காசு போட்டா போய்க்கினே இருக்கிறான். என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேணாம், நான் சொல்றபடி கேளு. இனி வருமானம் தான். இந்தா இத புடி. என்ன பாக்குற, புரியுதா இல்லையா? ஒண்ணுமே புரியலையா? தென்னை மாட்டியா சூளை மாதிரி ஆக்கி குடுத்துட்டா? இத அப்படியே வச்சுக்கணும் குதி, அப்புறம் நடக்கிறதெல்லாம் அதுவே நடக்கும். அப்படியே சொல்றா? சொப்பன சுந்தரி தாயே நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. போறா பூ தூ மேல. தூரம் தாயே தூரன். இது என்னடா இது? பூ தூ சொன்ன வேலிங்க தாலிய தூரா? தாயே பூ விலை ஜாஸ்தி இருக்குது தாயே. ராயிட் நாயிடா. ஓவரா நடிக்காதண்டி, பூத முஞ்ச போறதா வாங்கிக்க. ஒரு நல்ல எல்லைய போட சொல்றேன் தண்டா, வேலிங்க தாலிய போடுறான்டா. சரி, நாளைல இருந்து வேற இலைய போட சொல்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அங்க நிக்கிறாங்க பாரு பக்தருங்களாம். ஏரி நீங்களே நீராடி சேத்து நீங்களே பொட்டு வச்சு லுங்கி கட்டின காரி அம்மா, நம்ம சொப்பன சுந்தரி அம்மா. எங்களின் குறை தீர்க்க ஓடோடி வந்த சொப்பன சுந்தரி அம்மா, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க, எங்களை அருள்வாய் அம்மா. காலில் இப்படி கப்படிக்குதா? ஏய் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கப்பு ஹெவியாடி, இது எதுவும் மெஷின் வந்துட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் என்னத்த மெஷின் வந்துட்டா? அந்த நாத்தனார் தான். அசிங்க பத்தாதுடா, வர வயல்ட்ட எதனா மெஷின் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா கொஞ்சம் ஹெவியா தான் வீசுது, கொஞ்சம் மறைச்சே வெயி. சொப்பன சுந்தரி அம்மா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும். புரிஞ்சிடுவோம் புரிஞ்சிடுவோம். சொப்பன சுந்தரி அம்மாளுக்கு அருள் வந்துடுச்சு, எல்லாம் தட்சிணை போடுங்க. ஓவரா ஆடாத, கடப்பா கல்லு வச்சுக்கின்னு எங்கன்னா சரி வைக்க போகுது. டேய் நான் இப்படி கலாச்சினே இருக்கிறா, கொம்முன்னு இரு. உனக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா ஆடு. போடுங்க போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. சொப்பன சுந்தரி நீதானே, ஏ சொப்பன சுந்தரி நீதானே. என்னப்பா இது? ஐயோ இவ்வளோ என் வீட்டுல நான் கோமாளம் வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்கிறீங்க? தப்பா பேசாதீ, தகர டப்பா வாய. சொப்பன சுந்தரி அம்மா. சொப்பன சுந்தரி அம்மாவா? என்னடா இது 3 நாள்ல? எனக்கு பரிசு வந்து சத்தி குத்துட்டு அவர் கோமால போயிட்டாரு. பரிசு சக்தி குத்தானா? என்னம்மா சொல்ற? ஆமா, எனக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. அப்பா அக்கல்ல தூக்காத, கம்பு அடிக்குது. டேய் ரைட், என்னடா மானத்தை வாங்குறா? நான் பரவாயில்ல, அவங்க எல்லாம் மயக்க வச்சு விட்டாங்கன்னா என்ன பண்றது? சொப்பன சுந்தரி, என்ன இது வேஷம்? சொப்பன சுந்தரி அம்மான்னு சொல்லு. சொப்பன சுந்தரி அம்மா எப்போ செத்துட்டாங்களே? கடுப்பேத்துடா இந்த காரா புந்தி மூஞ்சியா, எதனா பேசி சமாளியா? ஏம்மா, சொப்பன சுந்தரி அம்மா பரவச நாளைக்கு போய்க்கிறாங்க, ரொம்ப பேசாதீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சொல்றது உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஏப்பா எங்க மாப்பிள்ளை எப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனாரு? அவரு கேம் விளையாடிக்கின்னு ஒரு ஸ்டேஜா போனாரு, லாஸ்ட் கோமா ஸ்டேஜ்ல மாட்டிக்கினாரு. நாங்க என்ன பண்றது? அவனை கேம் விளையாடி போய் மாட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு அதான் நடக்கும். ஏய் பரிச தப்பா சொல்லாத, பரிசு என் உடம்புல இருக்கிறான். உடம்புல இருக்கிறானா? புச்சி தைச்சு வச்சிட்டீங்களா? எதனா பேசணும்னு பேசாதப்பா, வந்து நீயே பத்திராயிடு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்படியா சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற நீ? நீ என்னப்பா சொல்றா? நீ என்னம்மா சொல்ற? நீ என்னப்பா சொல்றா? அதே சொல்லிட்டு போறேன். நீ என்னம்மா சொல்ற? நீ என்னப்பா சொல்றா? எட்டி விட்டுனா குதிரை நமக்கு சொல்லிருக்கான். நீ என்னம்மா சொல்ற? நீ என்னப்பா சொல்றா? முன்னாடி ஆந்திரா பாட்டு மூக்கி இன்னாடி பேசுற? மேடம் நான் என்ன அடிக்கிறீங்க? ஓவரா நடிக்கிற, சொன்னதே சொல்ற. அட கம்முனுமா. நீ என்னம்மா சொல்ற? நீ என்னப்பா சொல்றா? எடுத்து இடுப்பு வெளிய விடு, போடி. டேய் ரைட்ட கடுப்பேத்திங்கதுங்கடா, அச்சு தத்துங்கடா இதா. ஏம்பா, சொப்பன சுந்தரி அம்மா கோவம் வருது, என்ன கத்தின்னு கிடக்குறீங்க? நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க, நீடு வாழ்க. இவன் வேற வேலிங்க தத்தாவைய மேல தூக்கி போட்டுறான், நமிக்குது உடம்புலாம்.
ஏம்பா கம்னு இருப்பா, நிறைய போடாத. அம்மா ரொம்ப நேரம் நின்னுங்கிறோம், எங்களே பாரு கொஞ்சம். எரமாடு சேத்துல சிலும்புற மாதிரி சிலும்புற, என்ன கதை இது? நான் சொப்பன சுந்தரிடா. சொப்பன சுந்தரி அம்மா நீ சோக்கு சுந்தரி அம்மா சுந்தரி சொப்பன சுந்தரி உன்னை காண ஓடோடி வந்திருக்க உன் ஆசையை வணங்கு. கொஞ்சோண்டு அந்த வேலிங்க தாத்தாவை கூறா. அருள் வழங்கிட்ட தாயே, இந்த 500 ரூபா காணிக்க. அங்க போடுப்பா. நீ போய் ஊரு ஃபுல்லா உனக்கு நடந்த அந்த பரவசத்தை சொல்லுன்னா. கண்டிப்பா சொல்றேன். இங்க பாருமா, நம்மளும் சேர்ந்துடலாம். என்ன சொல்ற? நீ என்னப்பா சொல்ற? அதாம்மா கேக்குறேன், நீ என்னம்மா சொல்ற? அதம்மா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நானும் அதாம்மா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? அதம்மா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? முன்னாடி சொல்ற, நானும் அப்பத்திலிருந்து பாத்துக்கிறேன், நீ சொன்னதே சொல்லிங்கிற. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நீ போய் வாங்கிக்குமா. நீ போய் வாங்கிக்கப்பா. அம்மா அதாம்மா சொல்றேன், நீ போய் வாங்கிக்குமா. அதம்மா நானும் சொல்றேன், நீ போய் வாங்கிக்கப்பா. குதிரை மிட்டியா, வாங்கிக்கோ. நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு புருஷன் வருவான். இந்த புதுசா போட்டு தட்டியா, வேற யாரு வருவா? இங்க பாரு, அதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது. நீ நவரு. நீ வாயா. நீ கவலைப்படாத, உன் கவலை எனக்கு தெரியுது. அது இருக்கட்டும், 3 நாள்ல எப்படி இப்படி ஆனீங்க? ரைட்டா, உனக்கு கிளாஸ் கொஸ்டின் கேக்குறான்டா. தொண நீ பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் வாங்க, அம்மா கிட்ட வந்து மண்டி எடுங்க. சொப்பன சுந்தரி அம்மா நீ சொப்பன சுந்தரி அம்மா சுந்தரி அம்மா. அடுத்த பாகம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எனக்கும் சொப்பன சுந்தரிக்கு கல்யாணம் ஆக போகுது. 1 year later. ஏய், நான் ஐந்து கிடக்குறேன், அம்மாவுக்கு சுத்த. நல்லா சுத்து. என் புருஷனை போட்டு தட்டி உனத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய், அதெல்லாம் பேசக்கூடாது, கம்முனு இரு. நான் ரைட்டா, இவனையும் போட்டு அழுத்த வேண்டியதுதான். ரைட்டா, கம்னரு. இப்பெல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இவன் வேற முள்ளத்தாவை போட்டுனே இருக்கிறான். என் மண்டா மூஞ்சில குத்து போறேன், கொம்னுரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வச்சிருக்கீங்களா? சொல்லு குழந்த. தம்பி நீங்க அப்புறம் பார்த்தா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, என்ன கதை இது? என்னோட பரிசு வந்து இவர் உடம்புல இறங்கிட்டாரு. பரிசு ஏறிட்டாரா? சரி, எதுனா ஒண்ணு பண்ணுங்க. ஏய் அம்மா இதுவும் சொல்ல, கம்முனிரு. இவன் வேற கொய்யாக்கா வயன மண்டையை போட்டு சொல்லாதீங்கிறான். சொப்பன சுந்தரி தாயே. அப்படியே மூஞ்சில குத்துனா இருபதுல கொட்டிடும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பேட்டி எடுக்க வர நிக்கிறாங்க. கிளாஸ் கொஸ்டின்ல கேட்பானுங்களா? எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? விடு, அப்பதானே நம்ம ஃபேமஸ் ஆகுவோம். கரெக்ட். சொப்பன சுந்தரி அம்மா. இவன் வேற ரொம்ப தொல்லை குத்துனுங்கிறான். ரைட்டா, பாரு மேல எல்லாம் முள்ளு தாவ. வந்துட்டாங்க, பேட்டி எடுக்க வந்துட்டாங்க. ஏய் எல்லாம் அங்கிள் எடு. எல்லாம் அங்கல ரொம்ப பேசாதடா. வணக்கம் சொப்பன சுந்தரி. வணக்கம். உங்க பேர் என்னங்க? என்னோட பேர் ராகித். என் பேர் அக்தர். சொல்லுங்கம்மா, ஃபர்ஸ்ட் 1, 2வது 1, 3வது இது என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? அவங்களுக்கு வந்து பேச வராது, எதுவாக இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. பேச வராதா? ஏங்க நல்ல பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேச வராதுன்றீங்க. அதை சொல்ல, நீங்க நிறைய கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பீங்க, அதை சொன்னேன். கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, நடந்ததை கேட்குறேன். சொல்லுங்கம்மா, ஃபர்ஸ்ட் புருஷன் என்ன ஆனாரு? அது வந்து பர்சு வந்து விட்டு சொன்னாரு, நான் விட்டேன். பர்சுன்றது யாரு? ஃபர்ஸ்ட் புருஷனா 2வது புருஷனா? 2வது புருஷன் அவர் தான். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். இப்படி இருக்குதுக்கா? இந்த கன்சியூவ் ஆயிருக்கு. ஏய் என்னப்பா நீ இப்படி எல்லாம் கேக்குற கேள்வி? எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க பாரு. அழாதம்மா. இப்ப சொல்லுமா, ஃபர்ஸ்ட் புருஷனா 2வது புருஷனா? ஃபர்ஸ்ட் புருஷன் இவரோட புள்ள, 2வது புருஷன் தான் பர்சு. சொல்லுங்கம்மா. சொல்லுவதெல்லாம் சோக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தம்மா. அதுல நீங்க பேட்டி கொடுத்துருந்தீங்க, 2வது புருஷனுக்கும் பொண்டாட்டி இருக்காம. இதான் சார் அவன் பொண்டாட்டியா, இது என் பொண்ணு. ஆஹா, என்னம்மா நீ விதவையாயிட்ட? சொல்லி கேட்கல, சொல்லாம போயிட்டேன் என் வீட்டுக்கார. போல அவர் போல, இவர் ரூபத்துல இருக்காரு அவரு. இவர் ரூபத்திலையா? என்ன சொல்றீங்க? இவன் வந்து ராயித் இல்ல, பர்சு இவரோட ரூபத்துல இருக்காரு. என்னடா இது கன்றாவி? ராகித்த ராகித் இல்ல, நான் பரசு. அம்மா சொப்பன சுந்தரி அம்மா வாழ்க. சொப்பன சுந்தரி அம்மா வாழ்க. யோ, என்ன முள்ளு தழையெல்லாம் போட்டுருக்க? அம்மாவுக்கு தான் உகந்தது. சரி விடு, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணல, எல்லாமே பண்றேன். ஐயோ, என்னன்னு புரியலையே. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாம் வைப்போம். வைப்பீங்களா? என்ன இது?
நீ இப்படி தொந்து கேள்வி இருப்பா அப்புறம் எனக்கு அருள் வந்துடும். அருளா? யாரு? நாலா புருஷனா? அம்மா தாயே 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 அம்மா தாயே 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 அம்மா தாயே தாயே பேட்டிக்கு வந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆடுதுங்க. என்னடா ஜோக்கர் பொம்மை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இது மாதிரி சாமிங்களை நம்பினா ஓட்டாண்டி தான். பார்த்து இருந்துங்கப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேமரா எடுத்து வாடா.